ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பல்லவன் சும்மா இருக்க முடியாம சொல்றாரு, சந்தா சேரனை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணா அதை புரிஞ்சுக்கிறாம எங்கேயுமே சந்தாவை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு சொல்லவும், பல்லவன் சொல்றது சரிதானே, சந்தாவை எங்கேயாவது கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லவும், எங்கம்மா அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது அப்படின்னு சேரன் சொல்றாரு. நிலா சேரனை பார்த்து சொல்றாங்க, அதுலயும் அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, ஹிந்தி தான். அவங்க யாரையும் நம்பி வெளியிலையும் போக முடியாது. ஒன்று நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அனீஸ் கூட்டிகிட்டு போகணும். 2 பேரை தவிர அவங்கள யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க உங்களை தானே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுனால என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. சரிப்பா, நான் ஒரு நாள் இதுக்காக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நான் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் சொல்லி தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணுமா, நீயா உனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏன்னா அவங்கள அப்படியே அந்த ட்ரெஸ்லேயே நீ கூட்டிகிட்டு போகாத, நம்ம நாட்டு பொண்ணு மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு போனேன், எங்கேயும் நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறாந்தா அப்படிங்கிறாப்புல. என்னடா அந்த பொண்ணை போய் நான் எப்படி மாற்றி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லவும், இப்படி ஒரு டீப் லைட்டாக இருக்கியேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு சுடிதார் ஏதாவது வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு போனேன், அதைத்தானே நான் சொல்ல வந்தேன், அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, டேய் இதில் அண்ணனுக்கு அனுபவம்லாம் இல்லைல்ல, அதுவே புதுசாக இப்போ தான் சந்தாவோட பேசி பழகுது, இதுவே பெரிய விஷயம். அதை போய் நீ சுடிதார் எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு போ, அதை கொடுத்து கூட்டிகிட்டு போ, இதை கொடுத்து கூட்டிகிட்டு போனால் அண்ணே ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளதானே அப்படின்னவும், இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தா இவர் இப்படியே இருக்க வேண்டியதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே ஓடிடுறாரு சேரன். அன்னைக்கு நைட்டு சேரனுக்கு தூக்கமே வரல. நம்ம தம்பியை சொல்கிற மாதிரி ஏன் சந்தாவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் தூக்கம் வராமல் சந்தாவையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் அவர் லீவ் போட்டுட்டு வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்த்துட்டு தம்பியெல்லாம் அனுப்பி விடுறதுக்கு தயாராக இருக்காரு. என்னன்னா ஆளுக்கு முன்னாடி நீ தான் பரபரன்னு தெரிவ, இப்போ எங்களை அனுப்புறதுலே குறியா இருக்க, என்ன விஷயம், இன்னைக்கு வேலைக்கு போலையா அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா நான் இன்னைக்கு வேலைக்கு போல, சந்தாவை கூட்டிகிட்டு வெளியே போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சோழன் கேட்குறாரு, என்னது சந்தாவை கூட்டிகிட்டு நீ வெளியே போறியா, என்னன்னே இன்னைக்கு மழைகளாம் வரப்போகுது அப்படின்னவும், டேய் கூட்டிகிட்டு போனாலும் ஏன் கூட்டிகிட்டு போகிறோங்கிறீங்க, கூட்டிகிட்டு போகலைனாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிறாரு. சரிண்ணே இதுக்கெல்லாம் கோவப்படாதனே, நீ தாராளமாக சந்தானியை கூட்டிக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே நிலாவும் வெளியே வர்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே சோழன் சொன்ன மாதிரியே ஒரு சுடிதார் வாங்கி போட்டு கூட்டிகிட்டு போங்க, சுடிதாரில் அவங்க அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நிலா நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு போனதும் அனீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அனீஸு நான் இன்னைக்கு சைட்டுக்கு வரல, நான் இன்னைக்கு உன் தங்கச்சியை வெளியே கூட்டிகிட்டு போகலாம்னு இருக்கேன், கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அனீஷ்ட கேட்குறாரு. என்ன பையா இப்படி கேட்குற, நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் பையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா சந்தா ரொம்ப சந்தோஷப்படும். சந்தாவுக்கு நான் இப்பயே ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அப்படின்னவும், சரி அதை ரெடியாக இருக்க சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அனீஸு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி சேரன் வர்ற விஷயத்த சந்தாவுக்கு சொல்கிறாரு. உடனே சந்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னது இன்னைக்கு நம்ம சேரனோட வெளியே போகிறோமா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் நிலாவும் சோழனும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, நம்ம சந்தாவை மட்டும் சுடிதாரில் மாற சொல்லிட்டோம், ஆனால் அண்ணாவை மட்டும் அப்படியே வேஷ்டியில் அனுப்புறது தப்பு தானே, அவரையும் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு சொல்லலாமே அப்படின்னவும், இதையங்க நேற்று சொல்லலை இப்போ போய் சொல்கிறீங்க, நம்மலாம் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னங்க கொஞ்சம் தூரம் தானே வந்திருக்கோம், அண்ணனுக்கு ஒன்றும் நம்ம போயெல்லாம் சொல்ல வேணாம், ஃபோனில் கூட சொல்லலாமே அப்படின்னும், இதெல்லாம் நான் சொன்னால் அண்ணன் கேட்காது அப்படின்னும், கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிலா. அப்போ தான் சேரன் எடுக்கிறாரு. என்னம்மா நிலா, என்ன என்னமோ விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டியா, நானா எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ சந்தாவை நீங்கள் சுடிதாரில் கூட்டிகிட்டு போகணும்னு இருக்கீங்க, அதே மாதிரி நீங்களும் பேண்ட் சட்டையில் போங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், இப்போ சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்குன்னு நான் பேண்ட் சட்டை இதுவரையில் நான் போட்டுக்கிட்டதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், அதுவும் நல்லதாக போச்சுன்னு, எப்படியும் சந்தாவுக்கு சுடிதார் எடுக்க போவீங்கல்ல, உங்களுக்கும் ஒரு பேண்ட் சட்டை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸில் கலக்குறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. நிலா சொன்ன மாதிரியே ஒரு பேண்ட் சட்டை அவருக்கும் எடுத்துக்கிட்டு சந்தாவுக்கும் சுடிதார் எடுத்துக்கிட்டு அவரும் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு சந்தாவை பார்க்க போகிறாரு. சந்தா வீட்டுக்கு போகிறாரு. சந்தா வீட்டுக்கு போனதும் வீட்டில் யார் அப்படின்னு சவுண்டு கொடுக்குறாரு. அப்போ தான் சந்தா வெளியே வர்றாங்க. சந்தா வெளியே வந்து பார்க்கையில் பேண்ட் சட்டையில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்காரு சேரன். அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தா என்ன என்ன அப்படிங்கிறாரு.
உடனே அவங்க பதிலே பேச முடியாமல் மறுபடியும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தா இப்போ அவளா இல்லை போல அப்படின்ட்டு தோளில் போய் கையை தட்டுறாரு. அப்போ தான் வந்து சுயநினைவுக்கே வர்றாங்க. வந்து அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சந்தா, என்ன அப்படியே அசந்து போய் நிற்கிற அப்படின்னவும், இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் உங்களை நான் பார்த்ததே இல்லையா, அதுவும் இன்றைக்கி ஃபேண்ட் சட்டையில் பார்க்கவும் எனக்கு என்ன எரியாமல் அப்படியே நின்றுட்டேன். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. இதை கேட்டால் அவருக்கும் வெக்கம் வந்துடுது. சந்தா, என்னை உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை உள்ளே கூப்பிட்றாங்க. சந்தா, அனீஸ் ஃபோன் பண்ணி சொன்னாப்லையா அப்படின்னும், எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு, நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ இந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி வர வேணாம், நானே வந்து ஃபேண்ட் ஷர்ட்டில் மாறிட்டேன், அதனால உனக்குன்னு ஆசையாக நான் ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கிட்டு தான் நீ வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லவும், என்னது சுடிதாரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சுடிதாரு. சரி சந்தா, நீ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா, நான் வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வெளியில் உட்காந்துருக்காரு. சந்தா சுடிதாருக்கு மாறி வெளியில் வர்றாங்க. சேரன் சந்தாவை பார்த்து அப்படியே அசல் தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே மாறிட்டாங்க. அப்படியே வச்சகண்ணு மாறாமல் பார்க்குறாங்க. அப்போ தான் சந்தா பக்கத்தில் வந்து, என்ன அப்படி பார்க்குறீங்க, என்னையும் நீங்கள் அடிக்கடி பார்த்தாளு தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை சந்தா, உன்னையும் நான் சுடிதாரில் பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் அப்படின்னும், இதில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறாப்புல வெளியில் கிளம்பி பீச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு சந்தாவை. சேரன் இதுவரையிலையும் அந்த மாதிரி தனியாலாம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு சந்தாவோட வரவும் அது என்னமோ புதிய உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அவருக்கு. வந்து பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுறாங்க. சந்தா மேலே தண்ணியெல்லாம் தொளிச்சு அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. சேரனை கையை கோர்த்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறதும் ஓடியாடுறதும் மேலே கரையில் ஏறுறதும் இப்படிமா இருக்காங்க. இதை பார்த்து சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணுக்குள்ளேயும் இவ்வளோ ஆசை இருந்திருக்கு, இந்த ஆசையை தெரியாமல் தான் நம்ம இந்த பொண்ணு மனசை புரிஞ்சுக்கிறாம இவ்வளோ நாள் அந்த பொண்ணை எங்கேயும் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சேரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. விளையாண்டதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து தண்ணியில் நிற்கலாம் அப்படின்னவும் சுண்டல் வருது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு 2-3 ரவுடியை வர்றாங்க. வந்ததும் சந்தாவை பார்த்துட்டு, டேய் இந்த பொண்ணு சூப்பராக இருக்காடா அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் வந்து வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க. அதுக்கு சேரனை பார்த்து அந்த ரவுடியில் ஒருத்தன் கேட்குறேன், என்ன ப்ரோ, நீ மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா, நாங்களும் கொஞ்சம் அந்த பொண்ணோட ஜாலியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் சேரனுக்கு கோபம் தலைக்கேறுது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சண்டை போடுறாரு. சண்டை போட்டதில் அந்த 2-3 ரவுடிகளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. வாசந்தா இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு கிளம்ப போகையில் அதில் ஒருத்தன் மயக்கம் தெளிச்சு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து மண்டையில் ஓங்கி அடிச்சிடறாப்புல. சேரன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. பார்த்து சந்தா கத்த ஆரம்பிக்கவும் அங்கே அந்த பொண்ணு குரல் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடியாராங்க. அதை பார்த்து அந்த ரவுடியை அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தா சேரனுக்கு தலையில் பலமான காயம், ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்து கட்டெல்லாம் போட்டு அவருக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. சந்தா வெளியே அழுதிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலாவுக்கு விஷயம் தெரிஞ்சு நிலா பதறி அடித்து ஆஸ்பத்திரிக்கு ஓடியாராங்க. சந்தா நடந்த விஷயத்த நிலாட்ட சொல்ல நிலாவும் சந்தாவும் சேரன் படுத்திருக்க நிலைமையை பார்த்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க.